ட்ரம்ப் வந்து 500% வரி விதிச்சிருக்காரு இல்லையா? அந்த புதிய திட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி ட்ரம்ப்புனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது சார்? அதாவது அமெரிக்கா வந்து போகிற போக்குகள் வந்து சரி இருக்காது, செயலும் சரி இருக்காது. அது இல்லாமல் அவங்களோட வழிகள் என்னென்னா, எல்லா உலக நாடுகள் அத்தனை பேருமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்களோட வழியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய சில பொருட்கள், பர்டிகுலராக எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம். அது இல்லாமல் ஆயில் வந்து சோர்ஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து அதனால் இந்த கேஸ் வந்து நமக்கு நிறைய சோர்ஸ் ஆகிருக்கு. இந்த கேஸ் வந்து அதிகமான சோர்ஸ் இருக்கிறதுனால இந்தியா வந்து பெருவிதமான வளர்ச்சி வந்துன்னு இருக்குது, மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வந்தாச்சு. ஸோ நம்ம எக்கனாமிக்கில் வந்து 3வது 4வது இடத்துல இருக்கோம். திரும்பி நம்ம 1வது இடத்துக்கு போகிறோன்ற ஒரு நல்ல அங்கே வந்து இருக்கிறதுனால இந்த எச்சரிக்கையான வழியாக இவங்க பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது ஒரு தப்பான விஷயம்னா ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை வரும். என்ன நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கிறதுனால இந்த பிரச்சனையை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை சரியான ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இது மூலிமா பல நாடு கஷ்டம் வரும். இப்போ யூரோப் கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை வரும், இன்னொன்று ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுனால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். ஸோ ரொம்ப இவங்க வந்து நம்மளும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனால் என்னென்னா பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா எண்ணெய் விலைகள் ஏறப்போகுது. எண்ணெய் விலைகள் ஏறது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் ஏறும், உணவு வழியான பொருட்கள் ஏறும். நமக்கு முக்கியமாக என்னென்னா மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன ஆகுதுன்னா, முக்கியமாக நம்ம வந்து ஒரு பணவீக்கமாக போகிறோம். இந்த பணம் வந்து வீக்கமாகி பண பிரச்சனைகள் ஏற்பட்டு பங்கு சந்தைகள் எல்லாத்துலேயும் வந்து குழப்பங்கள் ஏற்பட போகுது. பர்டிகுலராக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, பர்டிகுலராக பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல் இந்த 3 மாதம் மிகப்பெரிய எக்கனாமிக் வந்து ரொம்ப ப்ராப்ளமாகவும் பண வீக்கங்கள் ஏற்பட்டு பங்கு சந்தைகளில் குழப்பமாகி ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு வரதுக்கு பார்க்குறாங்க. ஆனாலும் நம்ம நல்ல சோர்ஸில் இருக்கோம், நல்ல டெவலப் ஆகிட்டுருக்கோம். இந்த நல்ல டெவலப் ஆகிறதுனால இதை தாக்க முடியுமே தவிர இவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும். ட்ரம்ப் இந்த ஒரு பிரச்சனையாக்கி பிப்ரவரி இல்லைன்னா மார்ச், ஏப்ரலுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுது இந்தியாவில். அதுக்கப்புறமா இந்த நிலையிலேருந்து குறைக்கிறதுக்கு பார்ப்பார். ஸோ அதனால் வந்து குறையும். இருந்தாலும் செயல்கள் சரி இருக்காது. நம்ம இதுக்கு மேலே என்ன வழி போகணுமோ அடுத்த ஸ்டெப் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வழியை நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அப்படி போகிறப்போ அவங்களும் கொஞ்சம் குறைஞ்சிடுவாங்க, நிலையும் மாறும். ஆனால் செயல்கள் சரி கிடையாது. அமெரிக்காவோட போக்கு நமக்கு மட்டும் இல்லை, உலக நாடுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகுது அப்படின்றத சொல்கிறார்.